ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்தவ உலகில், குறிப்பாக இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவ உலகில் மிகவும் அறியப்பட்ட ஒரு பிரபலம், தவிர்க்க முடியாத ஒரு பிரபலம், வேதாகம ஆசிரியர், போதகர், வேதாகம கலாசாலையை நிறுவி பல ஆயிரக்கணக்கான நபர்களை ஊழியத்தில் பயிற்றுவித்தவர். இது போன்ற பல நல்ல பெயருக்கு சொந்தமான பாஸ்டர் ஜான் மெக்கார்த்தர் அவர்கள் ஜூலை 14 2025 கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போய் சேர்ந்தார்கள். கிரேஸ் கம்யூனிட்டி சர்ச் என்கிறதான சபையில் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு கர்த்தருடைய தாசர். இவருடைய மிகப்பெரிய வாஞ்சை வேதாகமத்தை வசனமாக எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங் என்று சொல்லுவார்கள். வேதாகமத்தை விளக்கி பிரசங்கம் பண்ணக்கூடிய எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங். இதுதான் அவர் புல்பிட்ல நிற்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேத விளக்க பிரசங்க நடை என்று சொல்லலாம். இவருடைய ஊழியத்தின் வழியாக பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தொடப்பட்டிருக்கிறார்கள். உலகமெங்கும் இவர் எழுதிய பல புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. உலக அளவில் இவருடைய ஊழியத்தினுடைய தாக்கம் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இவர் எழுதின சில புத்தகங்களில் மிக முக்கியமான ஒரு புத்தகம் த காஸ்பல் அக்கார்டிங் டு ஜீசஸ். 1980களில் அந்த புத்தகத்தை எழுதினார். அந்த காலகட்டத்தில் இந்த ஃப்ரீ கிரேஸ் மூவ்மெண்ட், அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் டிஸ்பென்சேஷனலிசத்தில் ஒரு பர்டிகுலர் விங்காக வந்த ஃப்ரீ கிரேஸ் மூவ்மெண்ட். அதில் ஒரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் போதும், அவருடைய வாழ்க்கை குறித்த பிரச்சனையெல்லாம் இல்லை, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வாழ்ந்தாலும் அவர் ரட்சிக்கப்பட்டு விடுவார் என்பதான ஒரு வகையில் அந்த போதனை இருந்தது. அந்த போதனையை நேரடியாக எதிர்க்கும்படியாகத்தான் இந்த புத்தகத்தை அவர் எழுதினார். இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆண்டவராகவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய ரட்சிப்பானது உறுதி செய்யப்படுகிறது என்கிற ஹேங்கிளில் இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தை எவ்விதமாக சொல்லுவார் என்கிற வகையில் அவர் எழுதியிருந்தார். அந்த புத்தகம் பல 10 ஆண்டுகளாக ஒரு பெஸ்ட் செல்லராக இருந்து வரக்கூடிய ஒரு புத்தகம். இதை லார்ட்ஷிப் சால்வேஷன் என்று சொல்லியும் அழைப்பார்கள். இது அவர் எழுதின ஒரு புத்தகம். இன்னொரு புத்தகம் இதிலிருந்து சில ஆண்டுகள் கழித்து த காஸ்பல் அக்கார்டிங் டு பால் என்கிறதான இன்னொரு புத்தகத்தை எழுதினார். இதிலும் அவர் அதைத்தான் மிக குறிப்பாக ஜஸ்டிஃபிகேஷனுக்கும் சாங்டிஃபிகேஷனுக்கும், அதாவது ஒருவன் நீதிமானாக்கப்படுதல் என்கிற அந்த ஒரு காரியத்திற்கும் பரிசுத்தமாகுதல் என்கிற காரியத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்கிற வகையில் அதை அவர் சொல்லுகிறார். வேறு வார்த்தையில் சொல்லுவோன்னு சொன்னால், கிரியையினால் ஒருவர் ரட்சிக்கப்படுகிறது இல்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்வில் அவர் ரட்சிக்கப்பட்டார் என்பதற்கான ஒரு ப்ரூஃபே அவருடைய கனி நிறைந்த வாழ்க்கை தான். அது இல்லைன்னா அவர் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட வேண்டும் என்பதை அவர் பிரசங்கம் செய்தார். அது மட்டுமல்லாமல் அவர் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் மெக்கார்த்தர் ஸ்டடி பைபிள் என்கிற ஒன்றையும் அவர் வெளியிட்டு அதிலே பலவிதமான குறிப்புகள் கொடுத்து ஒரு ஸ்டடி பைபிளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அவர் த மாஸ்டர்ஸ் யூனிவர்சிட்டி என்கிறதான ஒரு கல்லூரியை துவங்கி அதில் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களை பயிற்றுவித்து தான் நான் சொன்னேன். இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆசிரியருடைய குழு இணைந்து ரீசண்டாக LSB என்று சொல்லக்கூடிய ஒரு வெர்ஷனை அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார்கள். லெகசி ஸ்டாண்டர்ட் பைபிள் என்று சொல்லக்கூடிய ஒரு வெர்ஷன். அது இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஜான் மெக்கார்த்தர் தன்னுடைய ஊழியத்தை மிகப்பெரிய வைராகியத்தோடு, ஆண்டுடைய வார்த்தை எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல், சமரசமும் இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின தேவனுடைய மனுஷர். அவர்
ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் வேதாகமம் என்ன சொல்லுகிறது, வேதத்தின் வசனத்தின் படியான வாழ்க்கை முறை என்ன என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக அதிகாரத்தோடு கூட பேசியவர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மெக்கார்த்தர் வேறு சில காரியங்களுக்கும் அறியப்பட்டார். மிக குறிப்பாக கோவிட் சமயத்தில் சபைகள் எல்லாம் மூடும்படியான ஒரு கைட்லைன் கொடுக்கப்பட்ட பொழுது அதை அவர் எதிர்த்தார். தன்னுடைய சபையை அவர் மூடவில்லை. இதனால் அவர் லீகலாக பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தாலும் கடைசியில் அந்த லீகல் போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார். அவர் சர்ச்சை திறந்தது, அது நல்லது தான், அது தவறு இல்லை என்று சொல்லி அவர் வெற்றி பெற்றதையும் குறித்து செய்திகளில் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ப்ரோ லைஃப் வர்சஸ் ப்ரோ சாய்ஸ். அதாவது அபார்ஷன் செய்து கொள்ளலாமா வேண்டாமா என்பது குறித்து 2 விதமான பிரிவுகள். இது அரசியலிலேயே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல். அதில் ப்ரோ சாய்ஸ் சொல்லுகிறவங்க 9 மாதம் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையும் அழிக்கலாம் என்கிறதான நிலையில் லெஜிஸ்லேஷன் கொண்டு வர முயற்சி செய்த பொழுது அதை வன்மையாக கண்டித்து இது வேதத்தின்படி தவறு, இது நம்முடைய நாட்டுக்கே ஆபத்து என்பதை மிக வலிமையாக எடுத்துரைத்தார் என்று சொல்லலாம். அது மாத்திரமில்லாமல் இந்த ஹோமோசெக்சுவல் யூனியன் இதையும் அவர் நேரடியாக எதிர்த்தார். இது வேதாகமத்தினுடைய அடிப்படையிலிருந்து அப்படியே மாறுகிறது. ஆண் பெண் உறவு என்பது தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உறவு. இதை நம்ம மாற்றி அமைப்பது என்பது தேவனுக்கு விரோதமான செயல் என்பதை ரொம்ப வலிமையாக அவர் பேசினார் என்பதை நாம் இங்கே சொல்லணும். இந்த ஊழியக்காரருடைய இழப்பு என்பது அவர் வழிநடத்தி வந்த சபைக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும், ஆவிக்குரிய உலகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவர் 5th ஜெனரேஷன் ப்ரீச்சர். 5 தலைமுறையாக கர்த்தருக்கு ஊழியத்தை செய்தவர்கள். இவருடைய மனைவி பட்ரிஷியா, அவர்களுக்கு 62 வயது. இவர்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 பேர குழந்தைகள் இருக்கிறார்கள். 9 கொள்ளு பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த கர்த்தருடைய தாசர் இவர். இவருடைய ஊழியத்தில் பயன் பெற்றவர்கள் அநேகர் என்று சொன்னேன். அவங்க கிரேஸ் டு யூ என்கிறதான ஒரு வெப்சைட் வைத்திருக்கிறார்கள். இதே பெயரில் மொபைல் ஆப்பும் இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டாப்பிக்கில் பைபிள் ஸ்டடி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆயிரக்கணக்கான டாப்பிக்குகளில் பைபிள் ஸ்டடி, வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸ் கமெண்ட்ரி, எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங்கில் இருக்கக்கூடியது, அந்த மாதிரி ஏகப்பட்ட மெட்டீரியல் அதில் இருக்குது. அவர் நடத்தின பலவிதமான கான்ஃபரன்சஸ், அதில் ரொம்ப குறிப்பாக த ஷெஃபர்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் என்கிற அந்த கான்ஃபரன்ஸ், ஊழியர்களுக்காக நடத்தப்படுகிற அந்த கான்ஃபரன்ஸ், அதில் உள்ள செய்திகள், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கிறது. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமானால் ஐ ஹைலி ரெக்கமெண்ட். இது விசுவாசிகளுக்கும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, மிக முக்கியமாக ஊழியக்காரர்கள் இவருடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அநேக நேரங்களில் இவர் பிரசங்கம் செய்யக்கூடிய விதம், பிரசங்கத்தில் அவர் வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய விதம், கர்த்தருடைய வசனத்தை பேசக்கூடிய விதம், இதெல்லாம் சில வேளைகளில் எனக்குள்ளேயே நம்மால் இந்த அளவு ஆயத்தம் செய்து நாம் செய்கிறோமா என்கிற கேள்விகள் எல்லாம் சில நேரத்தில் எனக்கே அவமானமாக இருக்கும். நாம் இந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்யவில்லையே என்று. அந்த அளவிற்கு மிக ஆழமாக, அழுத்தம் திருத்தமாக கர்த்தருடைய வசனத்தை பேசக்கூடிய கர்த்தருடைய தாசர். என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நான் எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங் தான் நான் என்னுடைய சபையில் வாரம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து அந்த வேத பகுதிகள், ஒவ்வொரு வேத பகுதியாக எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறதற்கான என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ஜான் மெக்கார்த்தரும் W.A. கிறிஸ்வெல் என்கிறதான இன்னொரு ஊழியர். அவர் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் இறந்து போனார். இந்த 2 ஊழியர்கள் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ளணும். ஜான் மெக்கார்த்தர் இஸ் ஃப்ரம் அ ரிஃபார்ம்டு பேக்ரவுண்ட், பேப்டிஸ்ட் பேக்ரவுண்டு. ஹீ இஸ் அ செசேஷனிஸ்ட். அவர் வரங்களுடைய செயல்பாடுகள் முதல் நூற்றாண்டில் முடிஞ்சு போயிடுச்சு என்று பேசக்கூடியவர்.
ஐ எம் அ பென்டிகாஸ்டல், ஐ எம் அ கண்டினியூவேஷனிஸ்ட். இந்த ஆங்கிளில் தான் அவருடைய கருத்துக்கள்லேருந்து நான் மாறுபட்டு நிற்கிறேன். அதோடு கூட பெண்கள் ஊழியத்தில் பயன்படுவது சரியா தவறா என்கிறதுல அவருடைய கருத்திலிருந்து நான் மாறுபடுகிறேன். அதை தவிர்த்து இவருடைய செய்திகள், இவருடைய டீச்சிங்ஸ் என்னை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறது. ஆகவே இந்த ஊழியக்காரருக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர் ஊழியத்தில் பேசின பல காரியங்கள் இருக்கிறதுல ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் விதமாக சொல்லியிருக்கிறார், யூ டேக் கேர் ஆஃப் த டெப்த் ஆஃப் த மினிஸ்ட்ரி, காட் வில் டேக் கேர் ஆஃப் த பிரெத் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி. அதாவது நீங்கள் ஊழியத்தினுடைய ஆழத்தில் கவனமாக இருங்க, உங்கள் ஊழியத்தின் அகலத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த ஊழியரை போல இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் எழும்பி உலகத்தை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற ஜெபத்தோடு இந்த வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே ஜான் மெக்கார்த்தருடைய குடும்பத்தையும் சபையையும் ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.